கொங்கு வெள்ளாள கவுண்டர் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் கொங்கு வரன் .inல இந்த வரன் தகவலை எப்படி பதிவு பண்ணுறங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ப்ரௌசரை இது மாதிரி தருங்க. ப்ரௌசரில் வந்து இந்த அட்ரஸில் வந்து கொங்கு வரன் .in டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ இந்த கொங்கு வரன் இணையதளம் திறக்கு. இதுதான் முதல் பக்கம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்கு. வரன் பதிவு, பயனர் பதிவு, உள்நுழைவு. ஸோ முதல்ல வந்து பயனர் பதிவு பண்ணுவோம், அதாவது லாகின் ஐடியை பதிவு பண்ணுறது. ஸோ பயனர் பதிவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்கு. உங்கள் பேரை வந்து டைப் பண்ணுங்கள். ரெண்டாவது இங்கே வந்து உங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே வாட்ஸ்அப் நம்பர் டைப் பண்ணுங்கள். அப்புறம் அது 1+1 எத்தனை கேட்குது, நீங்கள் அதை வந்து ரிசல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பொத்தானை அமுத்துங்க. ஸோ ரெஜிஸ்டர், அவ்வளோதான். இது வந்து பயனர் பதிவதை யூசர் ஐடியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ சிஸ்டம் வந்து இந்த இமெயிலை வந்து, அதாவது இந்த பாஸ்வேர்டு கடவுச்சொல்லை வந்து இமெயில் வந்து அனுப்பியிருக்குதுன்னு சொல்லுது. செக் யுவர் இமெயில்னு சொல்லுது. சரி, இப்போ போய் இது வந்து இங்கே இமெயில் போனீங்கன்னா பாருங்கள், கொங்கு வரன் வந்து ஒரு இமெயில் வந்துருக்குது. அதை திறந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்துருக்கு. இந்த பாஸ்வேர்டு வந்து சிஸ்டம் வந்து இங்கே இமெயில் அனுப்பியிருக்கு. இது மாதிரி இந்த பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திருப்பி கொங்கு வரன் இணையதளத்துக்கு வந்துட்டு இந்த அடுத்த பட்டன் வந்து இந்த உள்நுழைவு இருக்குது பார்த்தீங்களா, அதை லாகின். ஸோ உள்நுழைவு அந்த பட்டனை அமுத்துங்க. அது வந்து இது லாகினில் வந்து இமெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அந்த இமெயிலில் காப்பி பண்ண பாஸ்வேர்டுங்க இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு லாகின் பொத்தானை அமுத்துங்க. இப்போ வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ லாகின் பண்ணுனா இங்கே பாருங்கள், இந்த இப்போ லாகின் பண்ண பேருங்க தெரிஞ்சதுன்னா லாகின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, அடுத்தது வந்து இந்த பேரை கிளிக் பண்ணி இங்கே எடிட் யூசர் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கீழே போனீங்கன்னா இது வந்து இந்த பயனர் தகவலாம் மாற்றலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு காலம் இங்கே இருக்குது. அதில் வந்து புது பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். ஏன்னா இமெயிலில் வந்து பாஸ்வேர்டு கச்சன்னு இருக்குது, அதை நினப்பு வச்சுக்க முடியாது. அதனால் வந்து இங்கே இந்த யூசர் எடிட் யூசர் பக்கத்தில் வந்துட்டு அந்த நீங்கள் நினப்பு வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு அதுங்க டைப் பண்ணுறேன். ஓகே, புது பாஸ்வேர்டு நினப்பு வச்சுக்கிற மாதிரி டைப் பண்ணியாச்சு. கீழே வந்து அப்டேட். இப்போ பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. புது பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ இனிமேல் லாகின் பண்ணுறப்ப புது பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணலாம். அதை நினப்பு வச்சுக்கிற மாதிரி. அந்த இமெயிலில் வந்த பாஸ்வேர்டு தேவையில்லை, அது இனிமேல் செல்லாது. சரி, இப்போ வந்து லாகின் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த வரன் பதிவு, இந்த வரன் பதிவு பட்டனை இங்கே அமுத்துங்க. வரன் பதிவு பட்டனை அமுத்துனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன பதிவு பண்ணுன்னு கேட்கும். இந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் தான் வந்து வரன் பதிவு. அந்த ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோ பட்டன் வரும். கோ பட்டனை அமுத்துங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அந்த வரன் தகவலை இங்கே நம்ம இந்த தகவலை இங்கே வந்து பூர்த்தி பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு பொண்ணுடைய வரன் தகவலை பதிவு பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பொண்ணு பேர். ஓகே,
ஓகே, பொண்ணு பேரை இங்கே வந்து பேரை டைப் பண்ணுங்க. இது இங்கே ஜெண்டருங்கிறது வந்து இந்த பிரைட்னா மணமகள், குரூம்னா மணமகன். ஸோ பிரைட்னா பொண்ணு. சரி, பிரைடு போட்டாச்சு. கம்யூனிட்டி வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் மட்டும் தான் பண்ணலாம், அதை செலக்ட் பண்ணுங்கள். கூட்டம் வந்து என்ன கூட்டமாக நீங்கள் அதை போடுங்க, வணியன் கூட்டம். ஓகே, அடுத்தது குலதெய்வம். குலதெய்வத்தை டைப் பண்ணுங்க. குலதெய்வம் கோயில் எந்த ஊர்? முத்தூர் போடுங்க. அப்புறம் இப்போ பிறந்த தேதி, ஏடாப்பது பிறந்த தேதி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது பிறந்த தேதி போடுங்க. பிறந்த நேரம் காலையில் 10-10:30 மணிக்கு. சரி, பிறந்த ஊர் வந்து அவினாசின்னு போடுங்க. ஓகே, பிறந்த ஊர் அவினாசி. ராசி செலக்ட் பண்ணுங்கள். நட்சத்திரம் இந்த லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுங்கள். தோஷம் இது க்ளீனாக சுத்த ஜாதகம் செவ்வாய் இருக்கு, நம்ம வந்து சுத்த ஜாதகம் க்ளீன் செலக்ட் பண்ணுங்கள். மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னால் இந்த கல்யாணம் வந்து முதல் மனமாக விவாகரத்து அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் முதல் மனம்னா அன்மேரிடு செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் அது படிப்பு என்ன, இப்போ அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. பிகாம். ஓகே, பிகாம் படிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்க. வேலை வந்து அட்மின், எக்ஸிக்யூட்டிவாக வேலை செய்கிறாங்க. சரி, அவங்களுக்கு வருமானம் வந்து எவ்வளோன்னு போடுங்க. ஓகே, இது வருட வருமானம் போடுங்க. அப்புறம் அந்த பொண்ணுடைய உயரம் எவ்வளோ வேணுமா? 160 சென்டிமீட்ரு. எடை எவ்வளோன்னு போடுங்க, ஒரு 60 கிலோ. அவங்களுடைய சொந்த மாவட்டம் திருப்பூர். சொந்த ஊர் வந்து அவினாசி. ஓகே, அவினாசி போடாச்சு. இப்போ வந்து அவங்க இருக்கிறது வந்து இப்போ எங்கே வேலை செய்கிறாங்கன்னா எங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கோவை. சரி, கோவையில் வேலை செய்கிறாங்க. சொந்த ஊர் அவினாசி. அடுத்தது இந்த பதிவு பண்ணுறவங்க வந்து எந்த டைப் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ண பொண்ணு வீட்டுக்காரங்க அல்லது மணமகன் மணமகள் வீட்டுக்காரங்க இருந்தாங்களா, இங்கே பேரண்ட்ஸ் போடுங்க. இதில் பொண்ணு வீடுனா பேரண்ட்ஸு. அதே மாதிரி அட்டுப்படி யார் விளம் அந்த பதிவு பண்ணவங்களுடைய பேர், அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பதிவு பண்ணுறவங்களுடைய பேர். ஓகே, பழனிசாமி கவுண்டர் இந்த பொண்ணுடைய அப்பா. சரி, கூப்பிட்றவங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பதிவு பண்ணுறவங்களுடைய கைபேசி எண்ணை பதிவு போடுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு தகவல் தான். உங்களுக்கு யார் வந்து இந்த கொங்கு வரனை பற்றி சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் இதில் போடலாம். சரி, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி பதிவு போடுறாங்க. சரி, ஃப்ரெண்டு. அடுத்து இந்த பர்சனல் டீட்டெயிலில் அந்த பொண்ணு சம்மந்தமான தகவல் போடுறதுன்னா இங்கே பதிவு பண்ணலாம். இது மாதிரி வந்து சாஃப்ட் கேரக்டர் தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம். சரி, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்னால் அந்த குடும்பத்தை பற்றி, அம்மா பற்றி, அப்பா பற்றி, அவங்க கூட பிறந்தவங்க, சொத்து விவரம் எல்லாமே இங்கே போய் இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தம்பி இருக்கிறான்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது கடைசி போட்டு
பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ். இங்கே தான் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ எதிர்பார்ப்பில் வந்து ஒர்க்கிங் க்ரூம், வேலைக்கு போகிற மாப்பிள்ளையாக பார்க்குறாங்க. சரி, இது வந்து நோட்ஸ் வந்து இது ஏதாச்சும் கூடுதலாக ஏதாச்சும் தகவல் போடணும் அப்படின்னா இங்கே நோட்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த உதாரணத்துக்கு க்ளீன் ஓகே, சுத்த ஜாதகம் மட்டும்தான் வேணுங்கன்னா க்ளீன் ஜாதகம் ஒன்லி அப்படின்னு போடலாம். ஓகே, அடுத்தது இந்த ஃபோட்டோவுமே ஜாதக காப்பியும் இணைக்கிறதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ்னு இங்கே பட்டன் இருக்கு. இந்த ஆட் இமேஜ் இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு ஃபோட்டோ கேட்கு. இப்போ கம்ப்யூட்டர் அல்லது செல்லில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ இப்படி செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி திருப்பி ஆட் இமேஜ் கிளிக் பண்ணி ஜாதக காப்பியும் நீங்கள் இணைக்கலாம். ஓகே, ஜாதக காப்பி இணைச்சாச்சு. சரி, அடுத்தது கீழே வந்து எல்லாம் பண்ணி நம்ம பூர்த்தி பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து கடைசியாக கண்டினியூ பட்டனை அமுத்துங்க. பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ண தகவல் எல்லாம் வந்து சிஸ்டம் ஒரு தடவை காட்டும். இதை வந்து எல்லாம் வந்து ஒரு தடவை எல்லாம் சரி பார்த்துட்டு இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா கண்டினியூ பட்டன் அமுத்துங்க. இல்லை ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோ பேக் போய்ட்டு திருப்பி அதில் மாற்றிட்டு அப்போ திருப்பி இங்கே வந்துட்டு நீங்கள் உறுதி பண்ணி தகவலை உறுதி பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை அமுத்தலாம். சரி, இப்போ எல்லா தகவலும் சரியாக இருக்குது. இப்போ கண்டினியூ பட்டனை நம்ம அமுத்துவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து வரன் பதிவு இப்போ பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த பொண்ணு ஃபோட்டோ, அந்த பொண்ணு பேர் 2 வினாடிக்கு முன்னாடி நம்ம அதை வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த வரன் தகவல் வந்து பதிவு பண்ணுறது ரொம்ப சுலபம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கூடுதலாக ஏதாச்சும் தகவல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே முதல் பக்கத்துக்கு போனீங்கன்னா இங்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதில் ஏதாச்சும் வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லாட்டி இன்னும் நிறைய கூடுதலாக தகவல் வேணும் அப்படின்னா இங்கே ஒருங்கிணைப்பாளரில் இங்கே நிறைய லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸு. இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கொங்கு வரன் எப்படி பயன்படுத்த நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் இதில் வந்து யார் வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு கூட பேசி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கூட கேட்கலாம். ரைட்டா? சரி, ரைட்டு. எல்லாம் வந்து இன்னும் பதிவு பண்ணாதவங்க போய் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.